சிக்கன் சூப். No, chicken 65. அக்கா கேட்ட மாதிரி சிக்கன் 65 செய்யலாமா? அதுக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு நான் எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் வந்துட்டு நம்ம தான் கட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பா. ஸோ அதை வந்துட்டு நான் வந்துட்டு 254 கிராம்ஸ் வந்துட்டு சிக்கன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதை வந்துட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக சிக்கன் கபாப்க்கு எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் 65 பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கட் பண்ணிட்டு பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் கல்லுப்பு வந்துட்டு சேர்த்து நல்ல 3 வாட்டி அலசி எடுத்துக்கணும். இது வந்துட்டு எதுக்காக அலசுறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்துட்டு போகிடும் அப்படின்னு. அப்போலாம் ஒன்றுமே இல்லை. லைக் நம்ம க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க எந்த நைஃப் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை எந்த மாதிரி இதில் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு சேர்க்குறது, வாஷ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு நெசசரியான ஒரு விஷயம். ஸோ மஞ்சத்தூள் சேர்க்குறப்போ ஆன்டிபாக்டீரியல் இது வந்துட்டு அது பவர் வந்துட்டு அதுக்கு இருக்குது. ஸோ அந்த பட்சத்தில் இந்த மாதிரி பிளட்டில் இருக்க அந்த சிக்கனில் பிளட் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் எல்லாமே போகிடும். ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வாங்குறப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு என்னோடய இதில் 3 வாட்டி நான் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு நான் வந்துட்டு இப்போது 45 கிராம்ஸ் ஆஃப் பெரிய வெங்காயம் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் லைக் மீடியம் சைஸ்டு ஆனியன் கிராம்ஸ் கணக்கு பார்க்காம அப்படின்னா ஸோ பீல் பண்ணிவிட்டு 45 கிராம்ஸ் வந்துட்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஷாலட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ பூண்டு உரிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக கட் பண்ணலாம். ஆனால் அதை விட வந்துட்டு லைட்டாக ஸ்லிட் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயத்துக்கு அப்புறமா நம்ம பூண்டு, இஞ்சி வந்துட்டு தொளி சீவி சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு நான் இப்போது நம்ம வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி தொளி சீவி சேர்த்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் இந்த சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபெனல் சீட்ஸ் அது, அப்புறம் காஷ்மீரி சில்லி வந்துட்டு ஒரு 3 பீஸ் நான் காமிச்சிருக்க சைஸில் ஒரு 3 பீஸ் வந்துட்டு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணியாக வைக்கிறக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எடுத்து நம்ம சிக்கனை வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் தண்ணி இருந்துச்சுட்டு கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் பேஸ்ட்டை போட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லைனா மைதா, நான் வந்துட்டு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சில்லி பவுட்ரு, உப்பு தேவையான அளவு, அப்புறம் ஒரு முட்டை உடச்சி சேர்த்து நல்லா பிசைஞ்சி லைக் மிக்ஸ் பண்ணி விரவி வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு சிக்கன் 65க்கு ரெடி ஆகிரும். இப்போ சிக்கனை நான் கரெக்டாக வந்துட்டு 5 ஹார்ஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். 5 ஹார்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ தான் இருந்துச்சு சிக்கன். ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இதை போட்டுட்டு சின்ன இது போட்டு எண்ணெய் சூடாயிருச்சான்னு செக் பண்ணதுக்கப்புறமா நான் சிக்கன் வந்துட்டு உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ சிக்கன் பொரிக்கிறப்போ இதில் எந்த ஐட்டம் பொரிச்சாலும் மெயின்லி சிக்கன் பொரிக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு சிம்லேயும் வைக்கக்கூடாது, ஹைலியும் வைக்கக்கூடாது, மீடியமில் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் ஈவனாக வரும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப